பக்கத்தில் இருக்கும் போது எப்படி கொண்டாடி இருப்பாங்க நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. அது ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி சோழ நாட்டுக்கு மட்டும் பண்ணதில்லை, சேர நாட்டை வென்று, பாண்டிய நாட்டை வென்று, சிங்கள நாட்டை வென்று, இப்படி 3 நாடுகளை வென்று மணிமுடி தரித்தவர். அதனாலதான் ராஜராஜனுக்கு மும்முடி சோழ சக்கரவர்த்தின்னு பேரு, மும்முடி சோழ சக்கரவர்த்தி. அந்த மாதிரி அவருடைய பிறந்த நாள் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோமே, எவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவர் கோயிலுக்கு போவார். அன்னைக்குன்னு மன்னனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிற்பிகளுக்கு பூரா விடுமுறை, லீவ் விட்டாச்சு. ஆனா அந்த தலைமை சிற்பி மட்டும் வேலை பார்க்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பையன் எடுபடி கையாளு செதுக்கிட்டே இருப்பாரு. பொண்ணா அப்படின்னுவாரு. பொண்ணான்னு சொன்னா சின்ன பையன் வெத்தலை மடிச்சு கையில கொடுப்பான். அடுத்து பொண்ணா அப்படின்னுவாரு, எச்சுக்கு பிறகு எச்சு பண்ணிக்க முடிப்பான். இதுதான் அந்த சின்ன பையனுக்கு வேலை. ஆனா அவன் அன்னைக்கு என்ன நினைக்கிறேன், அண்ணனுடைய பிறந்த நாள் ஒரே இங்க பார்த்தாலும் ஆடல் பாடல்னு கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை மட்டும் இந்த கிழமை கொண்டாந்து கோயிலுக்குள்ள விட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சிற்பிக்கு தெரியாம சின்ன பையன் ஓடி போயிருக்கான். சின்ன பையன் ஓடுனது சிற்பிக்கு தெரியாது. அந்த நேரம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி உள்ள வர்றாரு. ராஜா வர்றதை இவர் கவனிக்கல. அவர் தொழில ரொம்ப கண்ணு கடத்துமா, அந்த வேலையில இருக்காரு. செதுக்கிட்டே இருந்தவர் பொண்ணா அப்படிங்கிறாரு. ராஜராஜன் வந்துட்டார். ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி வெத்தலை வாக்கெல்லாம் மடிச்சு அவர் கையில கொடுக்குறாரு. கொடுக்கும் போது இந்த சிற்பி பார்க்க மாட்டார், பார்க்காம வாங்கிடுவார், போட்டுருவார். கொஞ்ச நேரம் ஆனவன எச்சுக்கு போனோம். இவர் எச்சுக்கு போறதுக்காக பொண்ணா அப்படின்னு ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி எச்சு படிங்க எடுத்து பிடிக்கிறார். எச்சு படிங்க எடுத்து பிடிக்கிறார். மேல இருந்த சிற்பி காலில் விழுந்து, மன்னவா என்னைய மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ என்னையா தவறு பண்ண, நான் உன்னைய மன்னிக்கிறதுக்கு? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்துல, அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஆலயம் எத்தனை 1000 ஆண்டு காலம் இருக்கோ அதுவரையிலும் உன்னுடைய பேரும் புகழும் இந்த உலகத்தில் நினைச்சு நீக்குமியா. அப்படிப்பட்ட மாபெரும் சிற்பி நீனு, உனக்கு நான் செய்யற சின்ன பணிவிடைன்னு எடுத்துக்க அப்படின்னா. எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டா வந்திருக்கான் பாருங்க. எங்க ஊர் சிவகங்கையில வந்து பாருங்க, ஒரு கட்டியை போட்டுவிட்டு 100 ரூபாய் பையில வச்சிருந்தாங்கன்னா போதும். அவன் வேட்டி கட்டுறதே வித்தியாசமா கட்டுறாங்க. 100 ரூபா இருக்குல்ல, கட்டிங்க போட்டோம்ல, என்ன நீ பெரிய ஆளா, குடும்பத்துக்கோமா அப்படிங்கிறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு ஒரு மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லும் போது தாங்க அவருடைய பேரை 1000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு படிச்சு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையினாலதான் 1000 ஆண்டு கழித்து இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜனுடைய பேரை பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, தமிழ் இலக்கிய உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் உலகத்துல வளர்ந்து. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், உலாவுக்கு ஒரு ஒட்டக்கூத்தன், ஒட்டக்கூத்தன் பாடினா 3 உலான்னு ஒரு புத்தகம். அந்த 3 உலா தமிழ் இலக்கியத்துல ஒரு அற்புதமான நூல். விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் 3 பேரை பற்றி பாடியது 3 உலா. ஒட்டக்கூத்தன் பாடியது. உலா நூல்கள்லயே சிறந்த நூலா எது அப்படின்னாக்க ஒட்டக்கூத்தன் பாடிய 3 உலா. அதுல ராஜராஜ சோழன் இடம்பெற்றிருக்கான். அதுல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இடத்துல நிற்கக்கூடியது வேலையில நாரதர் கூறிய போல வேடுவனாக ஒரு மாதிரி வேள்விமலை சாரலுக்கு வந்துட்டான். ஆக விவசாய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில 30 நாளைக்கு நாடகம் இருக்கு. இந்த வழிபாடு எப்படி பாடணும், நம்ம என்ன பார்க்கணும்னு தெரியல. எல்லாம் அந்த அப்பா இல்லைங்க காப்பாற்றணும். விவசாயி விவசாயி